ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு ப்ளஸ். எக்ஸாம் எக்ஸாம் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் டென்ஷன் வந்துடும். இப்போ குவார்ட்டர்லி, ஹாஃபலி, ஆனுவலின்னு எல்லாமே நமக்கு வரப்போகுது. அதோட இப்போ டெட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே பிஜிடிஆர்பின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாம்ஸும் நம்மளுக்கு வரப்போகுது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு டென்ஷன் நமக்குள்ளேயே கிரியேட் ஆயிடும். இதுதான் நம்ம ஃப்யூச்சரா? நம்ம மனசுக்குள்ள இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? எக்ஸாம்ன்றது ஒரு சின்ன செக் பாயிண்ட் தான். அது வாழ்க்கையினுடைய ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது. ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் ஒரு 3 எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கண்டிப்பாக இருக்கும். முதல் எக்ஸாம் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். அவரை பற்றி நம்ம தெரியாதவங்க யாருமே இல்லை. அவர் ஒரு ஸ்மால் வில்லேஜில் தான் அவர் படித்தார். 10th எக்ஸாம் டைமில் கூட நிறைய சப்ஜெக்டில் அவர் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்காரு. ஆனால் அவரோட எந்த ஃபெயிலியரை கூட அவர் ஃபெயிலியராகவே அவர் எடுத்துக்கல. அடுத்த லெவலுக்கான ஒரு படிகள் அப்படின்னு சொல்லி தான் அவர் எடுத்து செயல்பட்டிருக்கிறாரு. ஸோ ஒரு மார்க்கு தன்னோட லைஃப்பை உறுதி பண்ணாது அப்படின்றது தான் அவரோட கான்செப்டாகவே இருந்திருக்கு. ஸோ எவ்ரி ஃபெயிலியருக்கு அடுத்தும் அவர் ஸ்டெப்பை எடுத்து வச்சு அதுக்கான முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருந்தார். இன்னைக்கு உலகமே அவரை மிசில் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு மதிக்குது. 2வது எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாமஸ் எடிசன். நம்ம லைட் பல்பை கண்டுபிடிச்சவரே அவர் தான். ஸ்கூலில் இருக்கிறப்ப அவரோட டீச்சர் அவரை ஸ்லோ லேர்னர்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்களாம். எக்ஸாமில் எப்போவுமே ஃபெயில் தான். ஆனால் அவர் சொன்னார், நான் 1000 தடவை தோல்வி அடைஞ்சேன்னு நினைக்கல, நான் 1000 தடவை வேலை செய்யாத வழிகளை கற்றுக்கொண்டேன். அந்த எல்லா வழிகளும் கற்றுக்கொண்டதால் தான் ஒரே ஒரு சரியான வழியை கண்டுபிடிக்க முடிந்ததுன்னு அவர் சொன்னாராம். அதாவது அதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, 1000 தடவை தவறிடுச்சுன்னு ஒரு தடவை சரியான வழியை கண்டாராம். அதுபோல் நீங்கள் ஒரு எக்ஸாமில் மார்க்கு குறைஞ்சா கூட அது ஃபெயில் கிடையாது. அது உங்களுக்கு இன்னொரு நல்ல வழியை கற்றுக் கொடுக்குது. அதனால ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. 3வது எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட். இவர் ஸ்மால் ஏஜில் அவர் எக்ஸாமில் பாஸே ஆகலையாம். மேக்ஸ் டீச்சர் கூட இவனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அவர் தான் உலகத்தில் ஃபிசிக்ஸுக்கு புதிய சாப்டரே ஓப்பன் பண்ணார். அதனால உங்கள் எக்ஸாம் பேப்பர் தான் உங்கள் முழு லைஃபோட பொட்டென்ஷியலை சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்மானம் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் மார்க்கை சேஸ் பண்ணாமல் ஸ்கில்லை பில்டு பண்ணுங்க. எக்ஸாம் ரிசல்ட்டில் ஃபெயில் ஆனால் கூட அது உங்கள் வாழ்க்கை ஃபெயில்னு அர்த்தம் கிடையாது. எக்ஸாம் மார்க் புக்கில் மட்டும் வேல்யூ, ஆனால் உங்கள் முயற்சி லைஃப்பில் வேல்யூ. அதனால எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம் உங்களை மெஷர் பண்ணும், ஆனால் உங்களை டிஃபைன் பண்ணாது. ஸோ உங்கள் கனவை எக்ஸாம் மார்க்குக்கு விற்காதீங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்கை லைஃப்பில் பெரிய வெற்றியாக மாற்றுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.